அப்பம்பூரி கல்கண்டு சீனி கலந்தவோ உப்புமா தோசை இட்லி சுட சுட சட்டி ரொட்டிக்கு சிக்கன் ஜிலேபி முறுக்கு அல்வா கேசரி அளவுடன் இருக்குது. ஏமாச்சா நீங்க சாப்பிட வாருங்க. எனக்கு இதுவும் பத்தாது. இதுவும் பத்தாதா? சொல்லாதீங்க. ஐயன் அர்த்தங்காய முருக போட்டு எரிக்கை இலையில எடுத்து வச்சு பானைய தூக்கி குப்புற வைக்கிற கட்டிய தூக்கி பக்கத்தில் வைக்கிற மாலை காய போட்டு வச்சு கருவாட்டு தலைய பொறிச்சு வைக்கிறேன். கருவாட்டு தலையை போட்டு வச்சுருக்காங்க. குருட்டு முண்டக்கவரு படிப்போம். என் புருஷனுக்கு உனக்கண்டி வேலை கட்டுப்படி. மாமாம்பா அங்கிட்டு போடி. என் புருஷன் நைஸ் பண்ணி அங்கிட்டு போ. எனக்கு இதுவும் பத்தாது. சாப்பிட வாங்க ஐயா. நான் வரல. ஐயா காப்பி கிண்ணம் கடையில இருக்கு, இல்லை கிண்ணம் நிலவில இருக்கு, தேவை தட்டு ஓரத்தில் இருக்கு, மைசூர் வாக்கு மத்தியில் இருக்குது. ஐயா கொஞ்சம் இதை சாப்பிட வாருங்க. நான் வரமாட்டேன். வரமாட்டேங்களா? வரல. சொல்லாது ஐயா. ஓ ஐயா அதிரசம் பாயசம் அளவுல மடிச்சு வைக்கிறேன். ஐயா கொஞ்சம் சாப்பிட வாருங்க. எனக்கு இதுவும் பத்தாது. ஐயா கறிக்கு சமைச்சிருக்கு, நல்ல கடமான மூக்கு இருக்கு. கறிக்கு சமைச்சிருக்கு, நல்ல கடமான மூக்கு இருக்கு. சாப்பிட வாருங்க. எனக்கு இதுவும் பத்தாது. ஐயா உளுந்த வடைகள் இருக்கு, நல்ல ஊசமத்த பயிர் இருக்கு. உளுந்த வடைகள் இருக்கு, நல்ல ஊசமத்த பயிர் இருக்கு. ஐயா கொஞ்சம் சாப்பிட வாருங்க. நிப்பாடுங்க சாப்பிடுக்காங்க. ஊச முட்டையை கூட உங்க அப்பனை கொடு. ஊசி போன முட்டையை வந்தீங்க. அப்படியா? அப்ப இது பத்தாதா? பத்தாது. ஐயா வாங்க சாப்பிடுவாங்க ஐயா. நான் வரல. சாப்பிட்டு ஒரு சம்பா நல்ல சமைச்சு வச்சிருக்கேன். நல்ல ஓட நெய் ஓட கிடஞ்சிருக்கேன். போல பருப்பு கிடஞ்சிருக்கேன். போல ரசமும் வச்சிருக்கேன். பாளையம் ஓட அண்டா விட வெந்நீர் வச்சிருக்கேன். கட்டில் ஓட செம்பு நிறைய தண்ணீர் வச்சிருக்கேன். அவளை போட்டு வச்சிருக்கேன். ஊறுகாய் எடுத்து வச்சிருக்கேன். தப்பிட வாழைகளா மட்டான் தண்டைக்கு வாழைகளா? தப்பிட வாழைகளா மட்டான் தண்டைக்கு வாழைகளா? எனக்கு இதுவும் பத்தாது. இதுவும் பார்த்தானா ஈரமான தின்னு இதெல்லாம் இடியில் தண்ணி குடி. இல்ல புய்ய தின்னு பெரிய எடுக்க மாட்டேன் குடி. ஒரு புருஷனை பார்த்து பேச வேண்டிய பேச்சா? ஆமா. இத்தனை ஒரு கூட்டு ஒரு அகமும் வச்சிருக்க வேண்டாம். வேண்டாம் எனக்கு தின்ன பழையா பொண்டாட்டி கண்டாலே பிடிக்கல. ஏன் சாப்பாடு பிடிக்கல? நீங்க மதுரை சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அவன் சாப்பாடு ஒரு அதுக்கு மேலதான் இருக்கும். வாய்க்கு ருசியா பையன் வக்கலை பையன் வாய்க்கு ருசியா நான் கொடுக்க போறேன். நீங்க